ஷேர் ட்ரேடிங்கை பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எல்லாமே பீக்கில் போயிட்டு இருக்காங்க. பொதுவாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் என்னதான் விதிகள் நிறைய இருந்தாலுமே நிறைய பேர் நிறைய விதிகள் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அதில் என்ன விதி இருந்தாலுமே முதல்ல வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி வந்து முதல்ல குருவை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். கிரகத்தில் குரு அப்படிங்கிற கோலை வச்சு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். உதாரணத்துக்கு லக்னத்தில் குரு இருந்தாலோ அல்லது கேந்திரத்தில் அப்படிங்கிறத விட திரிகோணத்தில் குரு இருந்தாலோ 1, 5, 9 குரு இருந்தாலோ நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது மெயினான ஒரு கோட்பாடு. அந்த குரு எங்கே இருக்காரு, லக்னத்துக்கு எப்படி தொடர்பு கொள்கிறாரு, அதாவது லக்னத்துக்கு 1 இருந்தால் அவங்க வந்து அதை வச்சு நிறைய சிந்திப்பாங்க, மற்றவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி 9 இருந்தால் அவங்களும் சர்வீஸாக பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ரெண்டாவது, அந்த குரு போய் யாரை தொடர்பு கொள்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு குரு போய் புதனோட சம்மந்தப்பட்டா இவங்க நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த டைம்ல இந்த இதுக்கு போடுங்க, இந்த கம்பெனிக்கு போடுங்க, அதனால ரீச் ஆகும், இந்த டைம்ல அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு குரு குரு போய் புதனை சம்மந்தப்படும் போது அங்கே கொடுக்குது. இதே மாதிரி குரு போய் ராக சம்மந்தப்படும் போது அவங்க மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் அப்படின்னு அவங்களுக்கு அங்கே சம்மந்தப்படுது. எப்படி அப்படின்னா திடீர்னு ஷேர் ஏறி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துறத நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையுமே குரு வச்சே நம்ம சொல்லலாம். பாவத்துக்குள்ளே நம்ம போகாமல் வெறும் நம்ம ராசி கட்டத்தில் நம்ம குரு வச்சே நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து மெயினாக வந்து 1, 5, 9